பிக் பாஸ் நிகழ்ச்சியில் பங்கு பெற்றிருக்கும் ராய்சாவின் இந்த புகைப்படங்கள் தான் இப்பொழுது இணையதளத்தை உலுக்கி வருகின்றது. சிறு குழந்தைகள் யாராவது அரைகுறை ஆடையுடன் இருந்தால் ஷேம் ஷேம் பப்பி ஷேம், போய் ஆடையை அணிந்து கொண்டு வா என்று பெரியவர்கள் கூறுவார்கள். ஆனால் இந்த வளர்ந்த பெரிய குழந்தைக்கு யாரும் கூறவில்லை போன்றும். அதனால்தான் இப்படிப்பட்ட அரைகுறை ஆடைகளை அணிந்து கொண்டு நிற்கின்றது என்று ஒரு சிலர் கருத்தும் கூறி வருகின்றார்கள். இது எவ்வாறு இருப்பினும் வெளிநாடுகளில் பிக் பிரதர் என்று நடத்தப்பட்ட இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சியின் ஆரம்ப கட்டங்களில் நிர்வாணமாக தோன்றுவதற்கு ஆசைப்படும் நடிகைகளையும் மற்றும் அனுமதிக்கும் நடிகைகளையும் பயன்படுத்தி டிஆர்பி லெவலை அதிகரித்து அதன் மூலமாக இந்த ஷோவை பிரபலப்படுத்தினார்கள். பிக் பிரதர் ஷோவை ஆரம்பித்தவர்கள் அதேபோன்று அதே பாணியில் பிக் பாஸ் நிகழ்ச்சியிலும் இப்பொழுது அடுத்த கட்டத்துக்கு செல்வதற்கு தயாராகிவிட்டார்கள் என்று ஒரு சிலர் கருத்து தெரிவித்து வருகின்றார்கள். ஏனென்றால் ரைசா மற்றும் ஓவியா போன்றவர்களை உள்ளே அழைத்தமைக்கு காரணமே இதுதான் என்றும் கூறி வருகின்றார்கள் இணையவாசிகள். பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த தமிழ் நிகழ்ச்சி தமிழ் மட்டும் பேச வேண்டும் என்று கட்டளையிட்ட இந்த நிகழ்ச்சியில் இப்படி ஒரு கலாச்சார கலப்பு நடக்குமா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். இதுபோன்ற சுவாரஸ்யமான செய்திகள், சூடான தமிழ் சினிமா செய்திகள், சுவையான அரசியல் செய்திகள் என்ற அனைத்தையும் ஒரு இடத்தில் பார்த்தும் கேட்டும் தெரிந்து மகள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி, வணக்கம்.